எபேசு சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த எபேசு சபையை குறித்து பார்க்கும்போது நீங்க எல்லாரும் பரிச்சயமா என்ன செஞ்சிருப்பீங்க? ஏன்னா பைபிளையே எபேசியருக்கு எழுதின நிருபம் என்று ஒரு நிருபமே இருக்கிறது, பவுலடிகள் எழுதின நிருபம். இப்ப பவுலடிகள் எபேசியருக்கு நிருபம் எழுதிய போது எபேசியர்கள் எப்படி இருந்தார்கள்? எபேசியில இருந்த சபை மக்கள் எப்படி இருந்தார்கள்? எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அதை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உங்கள் அன்பை குறித்தும் நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றாரு. இப்ப நல்லா கவனிங்க, எபேசு சபை ஆதி நிலையில எப்படி இருந்தது? நல்ல பலமையான விசுவாசம், பலமையான அன்பு. பவுலே பார்த்து என்ன செய்யறாரு? கலாத்தியரை பார்த்து புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொன்ன பவுல் எபேசியரை பார்த்து என்ன சொல்றாரு? ஐயா, உங்க விசுவாசத்தையும் உங்க அன்பையும் பார்த்து நான் எப்போது என் தேவன் என்ன செய்யறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு இருந்த ஒரு சபை என்ன சபை? எபேசிய சபை. எபேசிய நிருபத்தை நீங்க வாசிக்கும் போது எபேசியருக்கு அந்த சபைக்குள்ள இருந்த விசுவாசத்தை குறித்து பவுல் மெச்சிக்கொண்டு எழுதுகிறார், அன்பை குறித்து மெச்சிக்கொண்டு எழுதுகிறார். அவர்கள் சக விசுவாசிகளோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை குறித்து மெச்சிக்கொண்டு என்ன செய்கிறார்? எழுதுகிறார். இப்படி ஆதியிலே துடிப்புள்ளதா இருந்த அந்த எபேசு சபை, அந்த எபேசு சபையினுடைய ஊழியர்கள் இப்ப எப்படி மாறிட்டாங்க? இப்ப எபேசு சபையை குறித்து ஆண்டவர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆண்டவருக்காக இந்த சபை என்ன செஞ்சிருக்கு? சகிச்சிருக்கு, பிரயாசப்பட்டிருக்குதான். ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? உபத்திரம் வந்தபோது, கஷ்டங்கள் வந்தபோது, சபைக்கு துன்பங்கள் வந்தபோது, அந்த ஆதியில நடந்த அற்புதங்கள் போல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடக்காமல் போன போது, ஏன்னா ஆதி சபையில நிறைய அற்புதம் நடந்துச்சு, போக போக அது என்ன பண்ணல? நடக்கல. பவுல் அடிகளுடைய உருமாலை போட்டு என்ன செஞ்சிச்சு? சுகமாயிருச்சு. தீமோத்தேயுக்கு சுகமாகும் போது, சுகவீனமா இருக்கும் போது பவுலால என்ன செய்ய முடியல? சுகத்தை கொடுக்க முடியல. கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்துக் கொள்ளுங்கிறார். பவுலடிகளை உருமாலை போட்டு சுகம் நடந்துச்சு தானே. அப்ப தீமோத்தேயுக்கு வயிற்றுல பிரச்சனை வியாதிங்கும் போது பவுல் உருமால் அனுப்பிட்டு கொண்டிதானே. கடமைக்காக நீங்க ஒரு கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து மனம் திரும்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலத்தில் உங்களுக்கு துடிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்தீங்கன்னு. அன்னைக்கு ரத்தமெல்லாம் துடிக்கும் இயேசுவுக்காக. எப்படா ஜெபிப்போம், எப்படா பைபிள் எடுத்து வாசிப்போம், எப்படா கூட்டமா கூடுவோம், எப்படா எப்படா எப்படான்னு இருக்கும். அன்னைக்கெல்லாம் ஏங்குவோம். இன்னைக்கு